இந்த உலகத்திலே யார் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக பிடிக்க மாட்டான். அல்லாஹுடைய ஒரு வழிமுறை இருக்கிறது. அல்லாஹ் யாரையும் உடனடியாக பிடிக்க மாட்டான், மாற்றமாக விட்டு பிடிப்பது தான் அல்லாஹுடைய பண்பு. இன்று காசாவிலே எப்படியாப்பட்ட இனப்படுகொலையை அந்த சியோனிச இஸ்ரேல் நடாத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு முடிவில்லையா என்று எத்தனையோ பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹுடைய ஒரு வழிமுறை தான், உடனடியாக அல்லாஹ் பிடிக்க மாட்டான், அவர்களை விட்டு தான் அல்லாஹ் பிடிப்பான். அந்த நேரத்திலே அல்லாஹுடைய பிடி மிகவும் கடினமானதாக இருக்கும். இதை குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. 690 நாட்களை கடந்து இந்த இஸ்ரேல் காசாவுடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அநியாயமான முறையிலே ஒவ்வொரு நாளும் காசாவிலே குழந்தைகளும் பெண்களும் மக்களும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வேண்டுமென்றே மக்கள் இருக்கக்கூடிய இடங்களை குறிவைத்து இந்த இஸ்ரேலிய சியோனிசவாதிகள் தாக்குதலை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தைகளை கொல்வது அவர்களுடைய உடம்பிலே ஊறிய விடயம் என்று தான் சொல்ல வேண்டும். இரத்தத்திலே ஊர் இருக்கிறது. எந்த குழந்தையையும் விட்டு வைக்க கூடாது என்பதற்காக வேண்டி முக்கியமாக பெண்களையும் குழந்தைகளையும் குறிவைத்து அவர்கள் பந்தாடி கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அருமையானவர்களை, இதுவரைக்கும் காசாவிலே 52,000 விட அதிகமான குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பதாக பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய வைத்தியர்கள் ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை பற்றி என்னுடைய அடுத்த சேனலிலும் நான் தெளிவாக பேசியிருந்தேன். கண்ணியமானவர்களே, வெளி உலகத்திற்கு 60,000 70,000 மக்கள் தான் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது. ஆனால் இதைவிட அதிகமானவர்கள் அந்த காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அந்த இடிபாடுகளுக்குள்ளால் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்ரேல் செய்யக்கூடிய மிக பயங்கரமான அநியாயத்தை பொறுத்து கொண்டிருக்க முடியாமல் மாற்றுமத சகோதரர்களை மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் 3 நாட்களுக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்திலே 3,50,000 பொதுமக்கள், அதுவும் அந்நிய சமூகத்தை சேர்ந்தவர்கள், இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நாடுகளிலும், குறிப்பாக எந்தெந்த நாடெல்லாம் ஆரம்பமாக இஸ்ரேலுக்கு சார்பாக இருந்ததோ அந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக மாறி அந்த நாடுகளிலேயே மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஸ்பெயினை எடுத்தாலும் சரி, போர்ச்சுகலை எடுத்தாலும் சரி, பிரான்ஸை எடுத்தாலும் சரி, இத்தாலியை எடுத்தாலும் சரி, யூகேவை எடுத்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவை எடுத்தாலும் சரி, ஏன் இஸ்ரேலுக்குள்ளாலேயே இஸ்ரேலுடைய அந்த அரசாங்கத்துக்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகைக்கு முன்னால், வாஷிங்டன் டிசியில், இதே போல சிகாகோ, நியூயார்க் போன்ற பகுதிகளிலும் போராட்டங்களிலே மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அநியாயம் இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மூலம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இஸ்ரேலிய சியோனிசவாதிகள் என்ன செய்கிறார்கள்? குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் அநியாயமான முறையிலே கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களை, 2 நாட்களுக்கு முன்பாக பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தார்கள். அதில் இந்த 2 வருடங்கள்ல எத்தனை குழந்தைகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்து அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டார்கள். இதில் பிறந்து 10 நாட்களை அடைந்த குழந்தைகளில் 233 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினால். அருமையானவர்களே, வெறுமனமே பிறந்து 10 நாட்களை அடைந்த குழந்தைகளில் 233 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அநியாயம் அங்கே நடக்கிறது. இதே போல ஒரு மாதத்தை அடைந்த குழந்தைகளில் 3,456 குழந்தைகளும், 1 வயதிலிருந்து 2 வயது இடைப்பட்ட குழந்தைகளில் 4,578 குழந்தைகளும், 3 வயதிலிருந்து 4 வயதுக்கு இடைப்பட்ட குழந்தைகளில் 7,047 குழந்தைகளும், 5 வயதிலிருந்து 6 வயதுக்கு இடைப்பட்ட குழந்தைகளில் 9,456 குழந்தைகளும், 7 வயதிலிருந்து 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் 27,895 குழந்தைகளும், மொத்தமாக 52,665 குழந்தைகள் இந்த யுத்தத்திலே அநியாயமான முறையில் இஸ்ரேலிய ராணுவத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இதைவிட ஒரு அநியாயம் உலகத்திலே இருக்க முடியுமா? கண்முன்னால் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய சகோதரர்களில் சிலர் கேட்கிறார்கள், அல்லாஹ் இந்த அநியாயத்தை
அநியாயத்தை பார்த்து கொண்டு தானா இருக்கிறான். இவ்வளவு அநியாயங்களை இந்த சியோனிசவாதிகள், இந்த இஸ்ரேலியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முக்கியமான நாடுகள் எல்லாம் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு சார்பாக இருந்து எல்லாவித உதவிகளையும், படைபலம், ஆயுத பலம், பணபலம், எல்லா விதத்திலும் உதவிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறது. அல்லாஹுடைய தண்டனை இவர்களுக்கு இறங்காதா என்று கேட்கிறார்கள். அருமையானவர்களே, அநியாயம் என்பது அல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு செயல். சஹீஹ் முஸ்லிமிலே ரிவாயத் வருகிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, அநியாயம் செய்வதை என் மீதே நான் ஹராமாக்கி கொண்டேன். ஃபஜஅல்துஹு பைனகும் முஹர்ரமன் ஃபலா ததாலமு, எனவே இந்த அநியாயத்தை உங்களுக்கு மத்தியிலும் நான் ஹராமாக்கி விட்டேன். எனவே ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அநியாயம் என்பது அல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு செயல். இந்த அல்லாஹுக்கு பிடிக்காத செயல் கடந்த 2 வருடங்களாக காசாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் பார்த்து கொண்டு சும்மாவா இருக்கிறான் என்று பலர் கேள்விகளை கேட்கிறார்கள். இதற்குரிய பதிலை நான் சொல்ல தேவையில்லை, குர்ஆனே தெளிவாக பேசுகிறது. சூரா அன்ஆம் அத்தியாயம் 6 வசனம் 44, இதே போல சூரா கலம் அத்தியாயம் 68 வசனம் 44 அல்லாஹ் இதை பற்றி தெளிவாக கூறுகிறான். இந்த கேள்விக்குரிய பதிலை அல்லாஹ் 2 இடங்களிலே கூறுகிறான். அல்லாஹ் சூரா அன்ஆமிலே கூறும் பொழுது, ஃபலம்மா நஸூமா ذுக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாபு குல்லி ஷை, அல்லாஹ்வால் ஞாபகப்படுத்தப்பட்ட உபதேசங்களை, நல்ல விடயங்களை செய்யாமல் உலகத்திலே யார் மறந்து வாழ்கிறார்களோ, அநியாயத்திலே அக்கிரமத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, சகல விடயத்துடைய வாசல்களையும் அவர்களுக்கு நாங்கள் திறந்து கொடுத்து விட்டோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் தண்டனையை இந்த இடத்திலே கூறவில்லை. உலகத்திலே யார் அநியாயம் அக்கிரமத்திலே ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் முதலாவதாக சொல்வது என்ன? இந்த உலகத்துடைய வளங்களை அவர்களுக்கு நாங்கள் திறந்து கொடுப்போம். அவர்கள் தான் இந்த உலகத்திலே முன்னோடியாக இருப்பார்கள். டெக்னாலஜி எடுத்தாலும் அவர்களை அடித்துக்கொள்ள உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். பணபலத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆயுத பலத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆள் பலத்தை எடுத்துக்கொண்டால் சரி, இவர்களை அடிப்பதற்கு, இவர்களை மிஞ்சுவதற்கு இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். எல்லா விதத்திலும் அவர்களுக்கு நாங்கள் வாசல்களை திறந்து கொடுப்போம். அவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த அடியிலே கூறுகிறான், ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, அவர்களுக்கு எந்தெந்த வளங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டதோ அந்த வளங்களின் மூலம் அவர்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் கூறுகிறான், அஹத்னாஹும் பக்ததன் ஃபைதாஹும் முப்லிஸூன். அல்லாஹு அக்பர். இந்த ஆயத்தை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் தெரியுமா? திடீரென்று அவர்களை நாங்கள் பிடித்து விடுவோம், அவர்கள் திகைத்து விடுவார்கள், குழம்பி போய் விடுவார்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே கூறுகிறான். அஹத்னாஹும் பக்தா, இதற்கு முன்னாலும் எத்தனையோ பேர் இப்படி இருந்தார்கள், அவர்களுக்கு எல்லா வளங்களையும் திறந்து கொடுத்தோம். கடைசியில் அஹத்னாஹும் பக்ததன், ஒரே புடியாக திடீரென்று அவர்களை நாங்கள் பிடித்தோம். ஃபைதாஹும் முப்லிஸூன், அவர்கள் தடுமாறியவர்களாக மாறிவிட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். சூரா கலம் அத்தியாயம் 68 வசனம் 44 கூறும் பொழுது, சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களை நாங்கள் விட்டு பிடிப்போம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இது அல்லாஹ்வுடைய ஒரு பொலிசி. அருமையானவர்களே, அல்லாஹ் உடனடியாக ஒருவரை தண்டிக்க மாட்டான். அல்லாஹ் அவரை விட்டு பிடிப்பான். விட்டு பிடித்தால் அல்லாஹ்வுடைய பிடி இருக்கிறது. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமாக உமது இரட்சகனுடைய அந்த பிடி மிகவும் கடினமானது. அந்த பிடியிலிருந்து மீண்டவர்கள் உலகத்திலே யாரும் கிடையாது. இந்த உலகத்திலே தற்பொழுது இந்த சியோனிசவாதிகள் ஆட்டம் போடுவது போல் ஒவ்வொரு காலத்திலும் ஆட்டம் போட்டவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய முடிவை அல்லாஹ் எப்படி மாற்றினான்? குர்ஆனிலே சூரா அன்கபூத்திலே அல்லாஹ் அவர்களுடைய முடிவை பற்றி தெளிவாக கூறுகிறான். அத்தியாயம் 29 வசனம் 40 அல்லாஹ் கூறுகிறான், ஃபகுல்லன் அஹத்னா பிதம்பிஹி, ஒவ்வொருவரையும் அவருடைய பாவத்தின் காரணமாக நாங்கள் பிடித்தோம். ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபா, அவர்களில் சிலரை பெரும் பலத்த காற்று சூறாவளியின் மூலமாக கல்மாரி பொழிய வைத்து நாங்கள் அழித்தொழித்தோம். ஆத் கூட்டத்துடைய முடிவை அல்லாஹ் இந்த அடியிலே கூறுகிறான். வமின்ஹும் மன் அஹதத்ஹு ஸைஹா, சிலருக்கு பயங்கரமான சப்தம்
கூட்டம் பிடித்துக் கொண்டது. சமூத் கூட்டத்துக்கு நடந்த இறுதி முடிவை அல்லாஹ் கூறுகிறான், வமின்ஹும் மன் ஹஸஃப்னா பிஹில் அர்த், சிலரை நாங்கள் பூமிக்குள்ளால் சுழிவாங்க செய்தோம். காரூனுக்கு நடந்த விடயத்தை அல்லாஹ் கூறுகிறான், வமின்ஹும் மன் அக்ரக்னா, சிலரை நாங்கள் மூழ்கடித்தோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் அழிக்கப்பட்டதை கூறுகிறான். சொல்லிவிட்ட அல்லாஹ் கடைசியில் இந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான், வமா கானல்லாஹு லியظ்லிமஹும், அல்லாஹ் அவர்களை அநியாயம் செய்யக்கூடியவனாக இருக்கவில்லை. வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யத்லிமூன், அவர்களே அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள். அந்த அநியாயத்துடைய பிரதிபலிப்பு என்ன நடந்தது? அந்த கூட்டமே அழிக்கொழிக்கப்பட்டார்கள். இந்த அழிவு கடைசி காலம் வரை பேசும் பொருளாக மாறிவிட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு கூட்டத்தார் அழிக்கப்பட்ட விடயத்தை தெளிவாக இந்த ஆயத்திலே கூறுகிறான். முன்னால் எத்தனை பேர் கண்ணியமானவர்களே, தற்பொழுது இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹு பெருமை பிடித்து அலைவது போல் ஒரு காலத்திலே அலைந்து கொண்டிருந்தார்கள். அட்ரஸ் இல்லாமல் ஆக்கினான். அருமையானவர்களே, அல்லாஹ் உடனடியாக பிடிக்க மாட்டான். அல்லாஹ் விட்டு பிடிப்பான். விட்டு பிடித்தால் அந்த பிடியின் பொழுது அவன் அந்த சந்தர்ப்பத்திலே அறிந்து கொள்வான், இவர்களுக்கு செய்த அநியாயத்தினால் தான் எனக்கு இந்த தண்டனை கிடைத்திருக்கிறது என்பதை அவனுக்கு அல்லாஹ் அறிய வைத்து தான் அவனை பிடிப்பான். அருமையானவர்களே, இதே போலத்தான் இன்று காசா மக்கள் மிகப்பெரிய கவலையிலே மிகப்பெரிய துன்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு ஒழுங்கான சாப்பாடு இல்ல. 3 மாதங்களுக்கு மேலால் சாப்பாடு இல்லாமல் எத்தனை குழந்தைகள் பட்னியினால் அந்த இடத்திலே மரணித்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, 80% குழந்தைகள், அதாவது காசாவிலே இருக்கக்கூடிய குழந்தைகளில் 80% அளவு சதைகள் உடம்பிலே இல்லாமல் போயிருப்பதாக ஐக்கிய நாட்டு சபையுடைய ரிப்போர்ட் தெரிவிக்கிறது. இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு அநியாயம் காசாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. முழு உலக நாடுகள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்களே தவிர நேரடியாக ஆக்ஷன் எடுப்பதற்கு யாரும் இல்லை. அருமையானவர்களே, அல்லாஹ் மட்டும் தான் இவர்களுக்கு இருக்கிறான். என்ன நடந்தாலும், எவ்வளவு அநியாயங்கள் நடந்தாலும், பட்டினி கொடுமையிலே இருந்தாலும், இதுவரைக்கும் அந்த காசா மக்கள் அல்லாஹ்வை திட்டியதாக சரித்திரம் கிடையாது. அரபு நாடுகளை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள், அரபு நாடுகளே நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நாங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு விளங்குகிறதா என்று அரபு நாடுகளை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை திட்டியதாக சரித்திரம் கிடையாது. கண்ணியமானவர்களே, ஏன்? அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான். அவர்கள் சொல்லக்கூடிய தாரக மந்திரம் தான் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் பாதுகாப்பவர்களில் மிகச் சிறந்தவன், உதவி செய்வதில் அவன் தான் சிறந்தவன் என்ற இந்த தாரக மந்திரத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். ஆகவே இந்த நம்பிக்கைக்கே அல்லாஹ்வுடைய உதவி மிக அவசரமாக அவர்களுக்கு வரும். எதிரிகளுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை மிக விரைவில் வரும். அருமையானவர்களே, அல்லாஹ் பிடித்தால் அந்த பிடியில் இருந்து யாராலும் தப்ப முடியாது. எந்த வல்லரசு நாடுகள் சேர்ந்தாலும் ஈடு கொடுக்க முடியாது. கண்ணியமானவர்களே, ஆகவே யாரெல்லாம் இந்த விடயத்தை நினைத்து கேள்வி கேட்டார்களோ அதற்குரிய பதிலை அல்லாஹ் இந்த 2 ஆயத்துகளில் தெளிவாக சொல்லிவிட்டான். நிச்சயமாக அநியாயத்துக்குரிய பிரதிபலிப்பை அவன் மரணிப்பதற்கு முன்னாடி இந்த உலகத்திலே காண்பான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவசரமாக காசா மக்களுக்கு விமோச்சனத்தை ஏற்படுத்துவானாக, நிம்மதியான வாழ்க்கை ஏற்படுத்துவானாக, பழைய நிலைக்கு அவர்கள் திரும்பி ராஹத்தான வாழ்க்கையிலே ஈடுபடக்கூடியவர்களாக அல்லாஹ் மாற்றுவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.